பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் இந்திய தேசத்தினுடைய 79வது சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை உங்களுக்கு நாங்கள் தெரிவிக்கிறோம். இந்த நாளில கர்த்தருடைய வார்த்தையை நாம் வாசிக்க கேட்கலாமா? சங்கீதம் 136 22வது வசனம். அதை தம்முடைய தாசனாகிய இஸ்ரவேலுக்கு சுதந்திரமாகவே தந்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்பதாக. யார் இந்த இஸ்ரவேல்? இஸ்ரவேலுடைய முற்பிதாவாகிய ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொன்னாரு, இந்த பாருப்பா, உன் சந்ததி அடிமைத்தனத்திற்குள்ள 430 வருஷம் சிக்கி இருக்கும், இருந்தாலும் நான் அவங்கள விடுவித்து ரட்சித்து மீட்டெடுத்து அவங்களுக்குன்னு ஒரு தேசத்தை கண்டிப்பா கொடுப்பேன்னு சொன்னார். அதே மாதிரியே கொடுத்தாருங்க. ஆகவே கொடுத்தவரை நன்றியோட துதிக்கணுமா வேண்டாமா? அதைத்தான் இந்த வசனத்துல சொல்லுகிறது. தேவ பிள்ளைகளே, தம்முடைய ஜனத்தோடு கூட ஆண்டவர் நடுவுல இருக்க விரும்புறார். எதுக்கு தெரியுமா? நம்முடைய நன்றி பலிகள் எல்லாம் அவருக்கு செலுத்திக்கிட்டே இருக்கிறதுக்கு தான். அதான் அவர் கிருபை என்றும் உள்ளது. அப்படின்னா என்னது? அவர் இரக்கம் என்றென்றைக்கும் நிலை நிற்குமா. இப்படி அவரை சொல்லி சொல்லி துதிக்கிறதுக்கு தாங்க நமக்கு ஒரு நித்திய சுதந்திரத்தையே ஏற்படுத்தி வச்சிருக்கிறாரு. எத்தனை பேர் அந்த நித்திய சுதந்திரத்துக்கு நீங்க வர ஆசைப்படுறீங்க? அப்படின்னா ஒரே ஒரு விஷயம் தான், அவர் கிருபை என்றென்றைக்கும் நிலை நிற்கும்னு சொல்லிக்கிட்டே இருங்க. நிச்சயமா கர்த்தர் உங்களுக்கும் விடுவித்து ரட்சித்து அந்த மீட்பை உங்களுக்கு தர ஆண்டவர் வல்லமை உள்ளவரா இருக்கிறார். நீங்களும் கூட கர்த்தரை துதிக்க ஆயத்தமா இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.